சௌரே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் இப்படியாக எழுதினார். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய வெட்கம். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அதில் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்தல் அல்லது மண் உலக மனநிலை என்கின்ற அந்த தலைப்பிலே நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவது மண்ணுலக இந்த விடயங்களை சிந்திக்கிறார்கள் என்கின்றதனுடைய சூழமைவை நாங்கள் பார்த்திருந்தோம். பிற்பாடு மண்ணுலக விடயங்களை சிந்திக்கிறதிலே பாவம் இல்லாத விடயங்கள் எது என்று சொல்லி நாங்கள் இரண்டாவதாக நாங்கள் பார்த்திருந்தோம். மூன்றாவது நாங்கள் பார்க்க ஆரம்பித்த விடயம் மண்ணுலக விடயங்களை சிந்திக்கிறதுல பாவமான விடயங்கள் என்ன என்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதை நாங்கள் 8 விதமான விடயங்கள் மண்ணுலக மனநிலையை பாவமானதாக எங்களுக்கு கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்த்துட்டோம். ஒன்று, மண்ணுலக விடயங்களை மிகவும் பெரிய விடயங்களாக கருதுதல். இரண்டாவது, தனித்திருக்கும் போது மண்ணுலக விடயங்கள் எங்கள் சிந்தனை, மண்ணுலக விடயங்களால் சிந்தனைகள் நிறைந்திருப்பவர்கள். மூன்றாவது, மண்ணுலக விடயங்களில் மனது ஒட்டி கொண்டிருப்பவர்கள். நான்காவது, மண்ணுலக விடயங்களை பற்றி அங்கலாய்க்கும் அக்கறைகளை கொண்டிருப்பவர்கள். ஐந்தாவது, நேரத்தையும் பிறனையும் முழுமையாக மண்ணுலக விடயங்களிலே செலவழிப்பவர்கள். ஆறாவது, மண்ணுலக விடயங்களை விண்ணுலகுக்காக நோக்க மாட்டாதவர்கள். ஏழாவது, மண்ணுலக விடயங்களின் பெரிய பல பிரச்சனைகளை சோர்வுறாது சலிப்படையாது கடந்து செல்பவர்கள். எட்டாவது, வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள பல பரலோக சத்தியங்களை மண்ணுலக வழியில் புரிந்து கொள்பவர்கள். ஆகவே இந்த 8 குறிகாட்டிகளை நாங்கள் கவனித்திருந்தாங்க. மண்ணுலக மனநிலையில இருக்கிறவர்களை நாங்கள் அடையாளம் காணோம். இப்ப இன்றையில இருந்து இந்த மண்ணுலக மனநிலையின் கேடுகள், மண்ணுலக மனநிலையின் கேடுகள் அல்லது பாவங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். மண்ணுலக மனநிலையின் பாவங்கள் அல்லது கேடுகள். Evils of earthly mindedness. Evils of earthly mindedness. Evils of earthly mindedness. நாங்கள் அந்த பாவங்கள் அல்லது தீமைகள் அல்லது கேடுகள் குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது பூமிக்குரிய மனநிலையோடு இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய பாவமோ என்று நாங்கள் யோசிக்க கூடும். ஏன் நாங்கள் அப்படி யோசிக்கிறது என்று சொன்னா, மனுஷனுக்கு முன்னால எங்களை அவலட்சணமாக்குற பாவங்கள் சிலதுகள் இருக்கு. மனுஷருக்கு முன்பாக எங்களை அவலட்சணமாக்குறது அல்லது நார பண்ணுற பாவங்கள் அல்ல. உதாரணத்துக்கு விபசாரம் அல்லது பாலியல் பாவங்கள்
அது ஆட்களுக்கு முன்னால எங்களை நாரப்பண் அல்லது ஆட்களுக்கு முன்னால எங்களை சரியாக அது எங்களோட கௌரவத்தை குறைக்கும் ஆட்களுக்கு மனுஷருக்கு முன்னால அல்லது வெறிக்கிறது பாவம். அதனால அந்த பாவம் ஆட்களுக்கு மனுஷருக்கு முன்னால எங்களுடைய பேரை கெடுக்கும். அது அவலட்சணமான பாவங்கள் நாம சொல்றது அவலட்சணமான அல்லது நார பண்ணுற பாவங்கள் அல்லது நாங்கள் பொய்யாய் ஆணையிடுறது பொய்யாய் அல்லது நாம சொல்றோம் பொய் சொல்றது பொய் சொல்லுறது ஃபோர்ஜரி எல்லாம் பொய்யுக்கெல்லாம் வருது. அப்ப நாங்கள் பொய்யாக ஆட்களோட நடந்து கொண்டா அது எங்களுடைய பேர ஆட்களுக்கு முன்னால கெடுக்கும் அல்லது அது எங்களுக்கு மரியாதை. அதனால அப்படிப்பட்ட பாவங்கள் வேசித்தன பாவம், பாலியல் பாவம் அல்லது வெறியால வர்ற வெறி குட்டிகள் வெறியால வர்ற பாவம், அதே நேரம் நம்ம பொய்யால வருகிற பாவம் அல்லது நாம சுத்துமாத்தா நடக்கிறது அதுதான் பொய் என்று சொல்றோம். சுத்துமாத்து பண்ணி நடக்கிறது, அது வாக்கு கொடுத்த ஆணையிட்டதை நிறைவேற்றுறதில்ல, அந்த வாய் அந்த நேர்மை இல்லை, அது அந்த நம்ப இயலாது என்று சொல்ற நிலைமையில நமக்கு அது நம்மட பேரை நார பண்ணி போகுது. இப்படிப்பட்ட பாவங்கள் நாம உலகத்தவரும் அல்லது நாமளும் கூட சரியான கவனமாயிருக்கணும் என்று யோசிக்கிறார். ஆனா கர்த்தருக்கு முன்னால இதுகள் இரண்டாம் பட்சமான பாவம். கர்த்தருக்கு முன்னால இது இரண்டாம் பட்சமான பாவம். கடவுளுடைய பார்வையில இதுல நம்மளை நார பண்ண தொடங்குறவா. மனுஷனுக்கு முன்னால நம்மளை நார பண்ணாத பாவங்கள்லாம் கர்த்தருக்கு முன்னால நம்மளை நார பண்ணுற பெரிய பாவம். அதை கவனிச்சு கொள்ளுங்க. மனுஷனுக்கு முன்னால எங்களோட பேரை கெடுக்காத பாவங்கள்லாம் கர்த்தருக்கு முன்னால எங்களை மரியாதை இல்லாமல் ஆக்குற பெரிய பெரும்பாவங்கள். அதனால மண்ணல மனநிலையில் இருக்கிற யாக்கள் மனுஷனுக்கு முன்னால தங்களோட பேரை காத்துக்கொள்ளணும் என்றதுதான் யோசிச்சு வாழ்றேன். அதனால அவருக்கு இப்படிப்பட்ட பாவங்கள்ல தாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தாங்கள் ஓடரன் டீசென்டான யாக்களா வாழணும் என்றது சரியான கவனமா இருக்கிறார். ஆனா மனுஷரான ஓடரன் இன்டீசென்சி அல்லது டிஸ்ஆர்டர் என்று கருதப்படாத பாவங்கள் இருக்குது. அது மனுஷர் அதை இன்டீசன் என்று யோசிக்கிறேன். ஆனா கர்த்தர் அதுகளுக்கு பெரும் இன்டீசென்சி டிஸ்ஆர்டரான பாவங்கள் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். ஆகிற விண்ணுலக மனநிலையில் இருக்கிறாக்கள் பரலோக மனநிலையில் இருக்கிற மக்கள் மனுஷருக்கு முன்னால மரியாதையை கெடுக்காத ஆனா கர்த்தருக்கு முன்பாக மரியாதையை கெடுக்கிற அந்த பாவங்கள்ல சரியான கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சிப்பினர். அதுகள்லயே சரியான கவனமாக இருக்க முயற்சிச்சா ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு முன்பாக அவலட்சணமான பாவங்களையும் தங்களை காத்துக்கொள்றதுக்கு முடியும் அல்லது காத்துக்கொள்ளுகிறோம். ஏண்டா கடவுளுக்கு முன்னாலே அந்த பாவங்கள் அவங்க எவ்வளவு கவனமா இருந்தா நாங்கள் மனுஷனுக்கு முன்பாக நட்பேர் எடுக்கிறது எங்களுக்கு சிம்பிள் விஷயம். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நல்ல பேர் எடுக்கிறதும் பெரும் பிரச்சனை எங்களுக்கு. ஏன்னா மனுஷர் எங்களுக்கு கடவுள் பெரும்பாவமா கருதுறதெல்லாம் மனுஷர் பெரும்பாவமா கருதாம போய்கொண்டிருக்கிறோம். அதனால அவர்களுக்கு கடவுளை போல யோசிக்கிறதுக்கு மனுஷருக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. பரலோகம் எதை பெரும்பாவமா அவங்க கருதுதோ அதை நாங்கள் அந்த அவலட்சணமான பாவங்களை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு வேணும். அது தன்னியல்பாகவே இந்த மண்டலகத்தில்
அவலட்சணமா தோன்ற பாவங்கள் இருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும். ஆனா மண்ணுலகத்துல எங்களை மனுஷனுக்கு முன்பாக ஜோக்கியமா இருக்கிறதுக்கு அல்லது நாம சொல்ல மனுஷனுக்கு முன்பாக மரியாதையை காத்துக்கொள்றதுக்கு நம்ம முயலுறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் கடவுளுக்கு முன்னால நேர்மை இல்லாதபடியால கடவுளுடைய கோபத்துக்குள்ள ஆளாகிறவர்கள் கட்டாயம் இந்த நார பண்ற பாவத்துக்கு கடவுளை தள்ளி விடுற. அதான் இருக்கிற விஷயம். அவர்கள் விலங்கில கடவுள் அவர்களை அந்த பொறிக்களை அவரே கொண்டு போய் விடுற. அதனால நம்மளை காத்து கொண்டுட்டோம், நாங்கள் இந்த நார பண்ற பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிறோம் என்று யாராவது மாறுறட்டுனா அவர்கள் கடவுள் தங்களை இன்னும் வந்து காத்து கொண்டிருக்கார் என்றதை விளங்க இல்லை. என்ற கர்த்தருடைய கோபத்துக்குள் ஆளானவன் வேசியின் படுகொலியில் விழுவான். கடவுளுடைய கோபத்துக்கள் ஆளாகிறவர் நார பண்ணக்கூடிய பாவங்களுக்கு இந்த மனுஷருக்கு முன்பாக விழ தொடங்குகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் கடவுள் சரியான கோபம் இருக்கிறவர்கள். இது இந்த லாஜிக் விளங்கி கடவுளுக்கு பயப்படுறவன் மனுஷருக்கு முன்னால நாரப்பன் என்ற பெயர் கட்டு போகும் என்றதை விட கர்த்தருக்கு முன்னால என்ற பெயர் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முன்னால இந்த பெயர் வருது என்றதுல நாங்கள் சரியான சீரியஸான தீவிரமான கவனத்தை நாம் எடுப்போம். மண்ணுலக மனநிலையும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சீரியஸான பாவம். விபச்சாரத்தை விட வேசியோட நாம உடலுறவு கொள்றதை விட மண்ணுலக மனநிலையோட வாழ்றது கடவுளுக்கு முன்னால அத்தியண்டமான பாவம். அல்ல நாம சுத்தமாத்தா நடக்கிறதால வரக்கூடிய அவலட்சணத்தை விட மண்ணுலக மனநிலையோட வாழறது கடவுளுக்கு முன்னால பெரும் அவலட்சணம். அதாவது நமக்கு இது என்ன பெரிய பாவமோ என்ற அளவுக்கு ஜோசியம் நாம மனுஷனோட பெரிய பாவம் எடுக்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல சூழ்நிலை வாழ்றபடியால நமக்கு அது பாவம் தெரியல. அம்மனமான ஊர்ல எல்லாரும் அம்மனமா இருக்கிறது பாவம் என்று கருதப்பட இல்லை. அவளுக்கு அது வெக்கம் என்று விளங்க. இவ அந்த அம்மனமான ஊர்ல கோவணம் கட்டினவன் தான் இப்ப பைத்தியக்காரன் விஜயன். அந்த அம்மனமான நம்மளை பார்த்து சிரிக்குது ஐயோன்னு. அப்ப நாங்க சரியான கவனமா கடவுளுக்கு முன்னாலே ஏதோ அவலட்சணமான பாவம் என்று நாம யோசிச்சு கவனமா நடக்க அத எங்களை சூழ இருக்கிற அந்த அம்மனமானதுகள் எல்லாம் நம்மளோட எதிர்ப்பும் பிரச்சனையும் நாம முக்கியத்துவம் இல்லாத விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறதாயும் யோசிக்க தொடங்குறேன். அத எந்த அடிப்படையில நாம கடவுளுக்கு முன்னால அவலட்சணமான பாவம் மனுஷருக்கு முன்னால அவலட்சணமா இல்லாத பாவங்கள். உதாரணம், கடவுளுக்கு முன்னால அவலட்சணமான எங்களை பேரை கெடுக்க பண்ற பாவங்கள் எது மனுஷருக்கு முன்னால அவலட்சணம் இல்லை? ஒரு 3-4 பாவம் உங்களுக்கும் தெரியாது. முதல் 4 கற்பனையும் தான் முதல் 4 கற்பனையும் மனுஷருக்கு முன்னால அவலட்சணம் இல்லை. ஆனா கடவுளுக்கு முன்னால அந்த நாள் தான் விபச்சாரம், கொலை, பொய்ய விட படுபயங்கரமான அவலட்சணம். அதனால கட்டைய வச்சு மரத்தை வச்சு கல்ல வச்சு வணங்குறது மனுஷனுக்கு அவலட்சணமா தெரியல. அது கடவுளுக்கு முன்னால சரியான ஒரு பைத்தியத்தனம் என்றது முழங்க இல்லை. அதனால அவர் கோயிலுக்கு போயிட்டார், அவர் பூசைக்கு போயிட்டார், அவர் ஐயோ அவர் விரதம் இருக்கிறார் என்றது அந்த வெட்கமே அவர்களுக்கு பெரிய புழுகு. வெட்கமான அந்த அவலட்சணமான விஷயம் அவர்களுக்கு புழுகு. அல்லது கடவுளுடைய ஆராதனைய கடவுள சேவிக்கிறது அவர் சொன்னபடி அவரை சேவிக்காம அதுல கடவுள் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவரை சேவிக்க முனைகிறது. உண்மையில அது அவருக்குரிய சேவிப்பு, அவர் அதை வெறுக்கிறார். அது அவருக்கு முன்னாலே அஜிவருப்பு. ஆனா சபையில ஆக்கள் என்ன நினைக்கிறது, அது எவ்வளவு ஒரு மகிமையா இருக்கு, எவ்வளவு ஒரு கடவுள் அதால அவர் சந்தோஷப்படுவார் என்று மனுஷன் யோசிக்கொண்டு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து எழுதப்படாத பாட்டுகளை எல்லாம் படிச்சுக்கொண்டு, உதாரணத்துக்கு
நமக்கு கடவுள வார்த்தையிலிருந்து எழுதப்பட்ட பாட்டுன்னா வேத வசனத்தால வேத வசனத்தினுடைய சத்தியங்களால அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கவன். ஒன்றில் வேத வசனம் நேரடியா அதுல வரணும், அல்லது வேத வசனம் சொல்லுற அந்த சத்தியம் அந்த பாட்டுல இருக்கவன். அதை விட்டு போட்டு தாமரை சேற்றில் முளைப்பது ஏனோ என்ற ஒரு பாட்டு படிச்சா அது பைபிள்ல அப்படி ஒரு வசனமும் இல்ல, அத சொல்லும் இல்ல. ஆனா உனக்கு தெரியாத ஏன் கடவுள் ஏன் தாமரைய சேத்திலையும் வளர விடுறாரு? அவற்ற மகா ஞானம், அவற்ற மகா வல்லமை அதை செய்யுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு. ஆனா பாட்டுகளை சபையில படிக்க வழி கிடைக்கல, தங்களுடைய எதிரமோன அல்லது அந்த ரைமிங்குகளுக்கு எல்லாம் ஏற்றபடி அந்த தமிழ் கவிஞர்கள் இயற்றுற மாதிரி வானம், பூமி, பூ, மலர், மிருகங்கள் இதுகளை வச்சு பாட்டு ஏற்றி போட்டு அதை கொண்டு வந்து சேர்ச்சில பாடுறதுக்கு வச்சா எப்படி பாட்டு இருந்தது? எப்படி அந்த பாட்டோட எப்படி அந்த ஸ்டைல் அதுல ஒரு புழுவு ஆண்டருக்கு முன்னால அஜிவெல்லாம். ஆனா சபைகள்ல அதன் பெரிய ஒரு கருத்தான பாடல். அது என்ன கருத்து இருக்கு அதுல? அது என்ன கருத்து இருக்குது? வேதத்தில் இருந்தால் முழு சத்தியம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்தப்பட வேண்டியது. வேதத்தினுடைய கருத்து தான் நாங்க வரோம். சில பாட்டுகளை நாம அதிகமா ரோமன் கத்தோலிக்கத்துல அல்லது இந்த ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட்ல எல்லாம் இப்படியான பாட்டுகள் அங்க வந்து கொண்டிருக்கு. ஒரு நிமிடம் என் அருகினில் இருக்க அவர் நாள் பூமி கடைசி போனாலும் முன்னோட இருப்பேன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினா, இது ஒரு நிமிஷம் எனக்கு அருகில இருப்ப வரன் தருவாய் கொண்டு படிச்சு கொண்டது சேர்ச்சில. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி கடவுளுக்கு அது அறிவறிப்பா இருக்கும் அந்த பாட்டை கேட்க. தமிழாலும் புகழ் வாடி தேவானான் தினம் பாட வருவாயோ திருநாயகா. நீ தமிழால படிச்சான இங்கிலீஷால படிச்சா என்ன? என் கடவுள் வர மாட்டாரோ கிட்ட. அதென்ன நீ தமிழை பெருமைப்படுத்துறியோ இல்லாட்டி கடவுளை பெருமைப்படுத்துறியோ இந்த பாட்டால? இந்த பாட்டை கேட்டோட எவ்வளவு ஒரு தமிழ், எவ்வளவு ஒரு அந்த ஈர்ப்பெல்ல. இது கடவுளுக்கு முன்னாலே அச்சு கருப்பாரவா? இதை விட நீ ரெண்டாம் கல்யாணம் செய்யலாம். ஆண்டே தாவீது இத உனக்கு இன்னும் பொம்பளை வேணா நான் தந்திருப்பேன். அவன் இதில் ஒரு அறிவறுப்பு எனக்கு முன்னால எது அறிவறுப்பு உனக்கு விளங்கும். அதை ஓசியாக்கு சொன்ன மாதிரி போய் நீ ஒரு வேசிய உன்னோட சேர்த்து அவளை கல்யாணம் பண்ண உனக்கு முன்னுக்கு அது அறிவறுப்பு. ஆனா கடவுளுக்கு முன்னுக்கு அதை விட பெரிய அறிவறுப்பு இஸ்ரவேல்ல நடந்து கொண்டிருக்கு. பாகால சேவிக்கிறது, விக்கிரகாராதனை, காணாது. அதனால போய் நீ அவன் 3 பிள்ளையும் பெற்றான். அந்த 3 பிள்ளைக்கும் ஒவ்வொரு பேர் வை. இதுக்கு பிறகு திருப்பி சொன்ன நீ போய் இன்னும் ஒரு வேசிய போய் காசு கொடுத்து அவளை உனக்கு சேர். ஆனா அவளோட சேராத அவளை வெயிட் பண்ண சொல்லு உனக்கு. யோசி பாருங்க, ஆண்டவருக்கு முன்னால வேசி என்ற அந்த செயல் இந்த 1ஆம் கற்பனை, 2ஆம் கற்பனை, 3ஆம் கற்பனை, 4ஆம் கற்பனையை விட அவலட்சணமானதோ அல்லது அதை விட பெரும் அவதூறானதோ இல்லை. இப்ப கேள்வி, 1ஆம் கற்பனை, 2ஆம் கற்பனை, 3ஆம் கற்பனை, 4ஆம் கற்பனைய ஒழுங்கா கை கொள்ளுற சார் கடைசி வரைக்கும் 2ஆம் கற்பனைக்கு எதிராக செய்ய மாட்டேன். அதான் இதுக்கு பாயிண்ட். கடவுள் இந்த சந்தர்ப்பங்களை என்ன பயன்படுத்துறா, 2ஆம் கற்பனைக்கு எதிரான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற ஆட்கள் 1ஆம் கற்பனைக்கு 1ஆம் பிழைக்கு எதிரான பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒப்பிட்டுக்கிறதான் ஆண்டவர் இதா போய் பரவாயில்ல தேசிய கல்யாணம் பண்ண, தேசிய சேர் அவன் உனக்கு அந்த சேர்த்துக்கொள், இன்னும் ஒரு தேசிய போய் கல்யாணம் செய். இவ கவனிச்சு இந்த நாம உலகத்திற்கு முன்னாலே அறிவறுப்பு எப்படி என்ன நெப்பி நம்மங்களை பற்றி என்று நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை விட அவருக்கு தான் எது தனக்கு அவலட்சணம் நினைக்கிறோம் அது நாமளும் அவலட்சணம் நினைக்கணும் என்றதை அவர் விரும்புற. அதனால போய் இஷ்டவேருக்கு அதை அவர் செய்து காட்ட சொன்னார்.
நமக்கு ஆக்களுக்கு முன்னால் அவலட்சணம் மனுஷி செத்தா அழாம இருக்கிறது. அப்படியே நாம சொல்ல ஐயோ உங்களை உயிரான எங்களுக்கு நேசமான எங்களோட குடும்பத்தினரால் சேர்த்தா நாம எவ்வளவு அழுவோம். வயசு வந்த நம்ம சாவையில இளம்பயில சேர்த்தா புருஷன் அழாம இருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீரும் வரையில சுத்தவரை வந்து இருக்க சிலமே நினைக்கும் மனுஷன் இவன் தான் கொண்டுட்டானோ, இவன் தான் அவனை என்ன செய்துட்டானோ, இப்படி ஒரு மனிதத்தன்மை இல்லாம இருக்கிறானுவன். ஆண்டவருக்கு அது மனுஷத்தன்மை தான். எசேக்கியலுக்கு சொன்ன உண்ட கண்ணுக்கு பிரியமானவள ஒரே அடியில் அடிப்பேன், ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது, நீ அழக்கூடாது, அந்த துன்பத்தினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஆட்களுக்கு முன்னால இப்படி இருந்தா அது அப்நார்மல், அப்படி அது பிள்ளை, அது நம்ம பேரை கெடுக்கும். ஆனா கர்த்தருக்கு முன்னால அது பேரை கெடுக்க இல்லை. கர்த்தருக்கு முன்னால அது இல்ல விஷயம், அதை விட பெரும் விஷயம் பிரச்சனை, பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்க ஆட்களோட. அதனால அதுக்காக நாம மனித கடவுளுக்கு முன்னால கடவுளுடைய சுபாவத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு தெரியும் தன் குட்டிய பறி கொடுத்த கரடி அல்லது தன் முட்டைய அடகாத்து அவையம் காக்காமல் போற பறவை, இதெல்லாம் ஆண்டவர் இப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருக்கு அந்த சுபாவ அன்பு இல்லாம போறது அவருக்கு பிரச்சனை. அதனால எங்களோட சுபாவத்துல இருக்கிற ஒரு எங்களோட மனசி பிள்ளைகள் இளம் வயதுல அந்த காலத்துக்கு முன்னுக்கு செட்டா கட்டாயம் எங்களோட சுபாவப்படி நாங்கள் அளவேணும். ஆனா அதை கூட ஆண்டவர் இதை விட பெரும் பாவங்கள் இருக்குது என்று காட்டுறதுக்காக அவர் அந்த சுபாவப்படியான விஷயங்களை அவர் நிறுத்தி காட்டினார். வாய் திறக்க கூடாது, அள வேண்டாம், தலை சிறக்க வேண்டாம், மயிர் கொடுங்க வேண்டாம், நீ சத்தமிடாம இருக்கும். என்ன நான் சொல்ல வாரேன், ஆட்களுக்கு முன்னால அவலட்சணமாக கருதப்படுகிற பாவங்கள் பரலோக மனநிலையில் இருக்கிற ஆட்கள் முதலாவது பெரும்பாவம் என்று யோசிக்க மாட்டேன். முதலாவது பெரும்பாவம் கடவுளுக்கு முன்னால் அவலட்சணமா இருக்கிற பாவங்கள் என்னன்றது. கடவுளுக்கு முன்னால் அவலட்சணமா இருக்கிற பாவங்கள்ல ஒன்று நாம சொன்ன மாதிரி முதலாம் கற்பனை விக்கிரகாராதனை, இரண்டாம் கற்பனை கடவுள் கட்டளையிடாத வழிமுறைகளால் அவர் சேவித்தார், மூன்றாம் கற்பனை கடவுளுடைய பேரையும் வார்த்தையையும் செயல்களையும் நிந்தித்து தவறாக பயன்படுத்த, நாலாம் கற்பனை கடவுள் ஓய்வு நாளில் செய்ய வேணும் என்றதை செய்யாமல் விடுறது, ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்றதை செய்யறது. இந்த நாளும் அவருக்கு முன்னால நம்மளை நார பண்ற பாவங்கள், அவருக்கு முன்னால நம்மளை நார பண்ற பாவங்கள். மிச்ச 6 பாவமும் 2ஆம் பட்சமா நார பண்ணும், அதுவும் நாரத்தான் பண்ண போது. ஆனா கடவுள் அதை எங்களுக்கு ஒரு விதத்துல டீல் பண்ணி அவர் என்னன்னு நாம சொல்லும், அவர் சில கண்ணும் காணாம போயிடுவார். ஆனா இந்த நாளும் கடைசி வரைக்கும் அவர் விட மாட்டார். ஏன்னா அது அவருக்கு சட்டியான பெரிய பிரச்சனையை கொண்டு வர்ற விஷயம். அதனாலதான் அதுக்காக நீங்கள் நினைச்சிடக்கூடாது நமக்கு வெறி அல்லது பொய்யான அல்லது பாலியல் பாவங்கள் மனுஷருக்கு முன்னால தான் நாரப்படுறது, கத்திற்கு முன்னால நார பண்ணையிலே என்ற ஒரு மனநிலையை எடுத்துறாங்க. நான் ஒப்பிட்டு தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் ஒப்பீட்டின் அடிப்படையில். கடவுளுக்கு முன்னால இந்த பாவங்கள், அதாவது பாலியல் பாவங்கள், பொய்ச்சாட்சி, பொய்யான மற்றது வெறி, அவர்களும் பரலோகம் பெற மாட்டேன், அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டேன். அது வேற கிளியர் அல்ல. ஆனா இதுகளுக்கு மிஞ்சி பெரும் பாவங்கள் இருக்குது, அது முதலாவது பிறவியோட சம்பந்தப்பட்ட பாவம். ஆனா மனுஷருக்கு முன்னால அது பெரிய பாவம் இல்லை. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வலிக்கிறேன். அப்படிப்பட்ட பாவத்திலே ஒன்றுதான் இந்த மண்ணுலக மனநிலையில இருக்கிறது. மண்ணுலக மனநிலை அது இப்படிப்பட்ட கடவுளுக்கு முன்னால நம்மளை நார பண்ணி கொண்டிருக்கிற பாவம். அதே வேதத்திலிருந்து நாம கவனிக்க வலிக்கிட்ட முதலாவது அப்ப அந்த மண்ணுலக மனநிலையினுடைய பாவங்கள்ல ஒன்று
மண்ணுலக மனம் விக்கிரக ஆராதனை என அழைக்கப்படுகிறது. மண்ணுலக மனம் விக்கிரக ஆராதனை என அழைக்கப்படுகிறது. மண்ணுலக மனம் சிலை வழிபாடு என அழைக்கப்படுகிறது, அல்லது உருவ வழிபாடு என அழைக்கப்படுகிறது. மண்ணுலக மனம் விக்கிரக ஆராதனை என அழைக்கப்படுகிறது. அது யோசி பாருங்க. இப்ப மண்ணுலக மனநிலை அப்ப முதலாவது கற்பனைக்கு எதிரான பேசிக்க. அப்ப அது ஆக்களுக்கு முன்னால பாவம் இல்லை, பாவமா தெரியல. ஆனா கடவுளுக்கு முன்னால முதல் ஃபர்ஸ்ட் ரேட்டட் கிரைம் முதல் தரமான பாவம் அல்லது முதல் நிலையில இருக்கிற பாவம் ஐடோலட்ரி. சிலை வழிபாடு, சிலை ஸ்டாச்சுஸ், இமேஜஸ் அதுகளை எல்லாம் பண்ண. மண்ணுலக மனநிலையும் அப்படிப்பட்ட ஒரு பாவம். மண்ணுலக மனநில பூமிக்குரிய விடயங்களை சிந்தித்தல். பூமிக்குரிய விடயங்கள் earthly mindedness. மண்ணுலக விடயங்களை earthly things மண்ணுலக விடயங்களை சிந்திக்கிற ஆட்கள். அது நான் ஏற்கனவே சொன்ன 8 அந்த அறிகுறியாட்டிகள் ஏதோ ஒன்றை கொண்டிருக்கிற ஆட்கள் கடவுளுக்கு முன்னால அவர்கள் கட்டிக்கொள்ற பாவம் விக்கிரகாராதன். பரிசுத்தவான்களுக்கு மேல சொல்லப்படக்கூடாத பாவங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுற, பரிசுத்தவான்களுக்குள்ள இந்த மாதிரியான பாவங்கள பேர் கூட கதை வரக்கூடாது, பேர் கூட இப்படி பரிசுத்த சபைக்கெல்லாம் கதைக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட பாவங்கள் சிக்கப்பட்ட வேண்டும். எங்க எபேசியர் 5:5 எபேசியர் 5:5. அப்ப விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று அவர் சொல்லுற. அப்ப இதுல அவர் சொல்ல 3ஆம் வசனத்துல மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலால் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பேர் எடுத்தவர்கள் இருக்கலாது. அது என்ன? பொருளாசை என்றது அது விக்கிரக ஆராதனை. அதாவது பொருள் எந்த பொருளை பற்றி ஆசை? பரலோக பொருளுக்கு ஆசையோ முழுக்க இந்த மண்ணுலக பொருள்களுக்குரிய மண்ணுலகத்துக்குரிய ஆசையத்தான் வேதத்துல பொருள் ஆசை என்ற அந்த சொல்லி கூட காட்டப்பட்டு கொண்டு இருக்குது. மண்ணுலக விடயங்கள் மீது இருக்கிற ஆசை. இதுல மண்ணுலக விடயங்கள் மேல இருக்கிற ஆசை யார அப்ப அது நிராகரிச்சுட்டு அந்த ஆசை யாருல இருக்க வேண்டும் என்று வேதம் அப்ப எதிர்பார்த்திருந்தது பரலோக விடயத்தில, பரலோகத்தில் இருக்கிற இருந்து இறங்கின கிறிஸ்துவின் மீது. கிறிஸ்துவில தான் இந்த ஆசை இருக்க வேண்டும். அல்லது சங்கீதக்காரன் ஜோபு சொல்ற மாதிரி, ஜோபு பரிசுத்தவான்கள் சொன்ன மாதிரி பரலோகத்திலையும் உண்மை இல்லாமல் எனக்கு வேற என்ன ஆசை? பரலோகத்திலேயே எனக்கு ஆசை என்றா நீர்றான். அப்ப பூமியில உண்மை தவிர எனக்கு வேற ஆசையும் இல்லை. மண்ணுலக மனநிலையில இருக்கிறார்கள் இயேசுவில ஆசை வைக்காம, இயேசு சொன்னபடி வாழணும் என்றதுல ஆசை இல்லாம மண்ணுலக விடயங்களில அதை அடைகிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஆசையோடு இருக்கிறேன். இதுதான் பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனை. அதுல விக்கிரக ஆராதனை என்று சொல்றது உருவத்தினூடாக நாம கடவுளுக்கு பதிலாக அல்லது கடவுளினுடைய இடத்தை எடுக்கிற
எந்த நபரோ அல்லது எந்த பொருளோ அல்லது எந்த ஆசையும் அதுக்கு பேர் தான் விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை என்னன்னா பைபிள் கறி கொண்டிருக்கிற நோட்ஸை பார்த்துட்டு அடிப்பேன் உங்கள் பெரியாக்களுக்கு சாத்த புறனைக்கு என்ன எடுத்து இப்படித்தான் உங்களோட படிப்புகளும் போய்க்கொண்டு சொல்ற அவ்வளவு நோட் பண்ணா இருந்து கீறி கொண்டு இருக்கிறீங்க. விக்கிரக ஆராதனை என்றால் கடவுளுடைய இடத்தை எடுக்கக்கூடிய நபர், பொருள் அல்லது ஏதோ ஒரு ஆசை, அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. அதையால மண்ணுலக மனநிலைய குறித்து நாம கதை கேட்கல. நாம என்ன சொன்னாமல் மண்ணுலக விடயங்கள்லாம் மிகப்பெரிய விடயமாக கருதப்படுது, நோக்கம் கருதப்படுது. அப்ப மண்ணுலக விடயங்கள்ல மிகப்பெரிய விடயம் என்றா கடவுளை மிகப்பெரிய விடயமே இல்லை இந்த பூமியிலேயே. அப்ப அவங்களுக்கு அப்ப கடவுள் மிகப்பெரிய விடயம் இல்லாட்டி அப்ப அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் இந்த உலகத்திலையும் இனி வரப்போற உலகத்திலையும் மிகப்பெரிய விடயம் என்ற அவர மண்டல இல்லாம இந்த உலகத்திலேயோ நாம வாழைக்கலையோ மிகப்பெரிய விடயம் மண்ணுலக விஷயம் தான் என்ற அவர்கள் நோக்க தொடங்கினா அவர் தேசிக்கா விக்கிரகாரம் என்ற பாவத்தை செய்யறேன். அதன் பாவம் இப்படிப்பட்ட விக்கிரகாரம் இந்த பொருளாசையெல்லாம் உங்களோட சேர்ச்சுக்கா கதைக்கு பேர் இப்படியா இருந்தால் விக்கிரகார காரணம் வரக்கூடாது. அவர் பேசிக்க சொல்ற மண்ணுல ஆசையோட இருக்கிறவன் பேர் எடுக்க வேண்டாம் சேர்ச்சுக்கிற தனிச்சிருக்கும் பொழுது மைண்ட் எது நிறைச்சிருக்குது? வேலை, படிப்பு, குடும்பம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதான் தனிச்சிருக்கும் பொழுது வருது. அப்ப இது மண்ணுலக மனநிலை. ஆனா ஆண்ட சொன்ன நான் தான் நிறைச்சிருக்கணும். என்ன பற்றிய சிந்தனை, நான் எப்படி அதுகளை இந்த வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறேன், ஏன் அனுப்பி இருக்கிறேன், அல்லது இதை எப்படி நான் நீ தவித்திருக்கலாம், கடவுளுக்கு முன்னால இந்த உறவு நிலை எப்படி இருக்குது. அப்ப எனக்கு இந்த விஷயங்களை சபையை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன், கடவுளுடைய மக்களுடைய சுகவாழ்வை பற்றி நான் என்னத்தை விரும்பி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்மா நித்தியமா வாழ்றதுக்கு கடவுளை பற்றி அவருடைய சத்தியங்களை பற்றி நாம் ஈஸியா மண்டைகளை வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் எல்லாம் நான் யோசிச்சு அதை கொண்டு வர்றதுக்காக இந்த மண்டையை நிறைச்சு கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு பாட்டு என்று நாம சொல்றது என்ன, ஏன் நாம பாட்டு சின்னதுல இருந்தே பிள்ளைகளுக்கு பாட்டு படிப்பிக்கிறோம். நாங்கள் பாடல் என்று சொல்றது ஒரு கருவி. அந்த கருவிகளால என்ன போய்கொண்டிருக்குது? பொதுவாக ஏதோ ஒரு போதனை ஒன்று போய்கொண்டிருக்கு, ஏதோ ஒரு போதனை ஒன்று போய்கொண்டிருக்கு பிள்ளைகளுக்கு. வண்ணாத்து பூச்சி பறக்குது. அப்ப பிள்ளைக்கு என்ன, அப்ப வண்ணாத்து பூச்சின்னா பறக்க அழகான செட்டை இருக்குது, அது அடிக்குது பேர், அப்ப செட்டை அடிக்குது. அது பூக்கள் மேல போயிருக்குது, தேனை குடிக்கிறது பேர். அப்ப பிள்ளைக்கு வண்ணாத்தி பூச்சியை பற்றி சொல்லா அது பாட்டை படிச்சு விட்டா வண்ணாத்தி பூச்சியினுடைய செயல்கள் அதனுடைய அலைகள் எல்லாம் ஈஸியா பிள்ளைங்க மண்டைகளை ஏத்துனாங்க. முதல் நாள் என்ன படைச்சார், 2ஆம் நாள் என்ன படைச்சார், 3ஆம் நாள் என்ன படைச்சார், 4ஆம் நாள் என்ன படைச்சார், 5ஆம் நாள் என்ன படைச்சார், 6ஆம் நாள் என்ன படைச்சார் என்ற 10-15 வருஷத்துக்கு பிறகு சில விடையில நமக்கு டக்கண்டு தெரியாது. ஆனா அதை பாட்டா படிச்சு வச்சிருந்தா 9 வயசுல படிச்ச சண்டே ஸ்கூல் பாட்டு 48 வயசுலயும் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப எங்களுக்கு 6 நாள் படைப்பு இன்றைக்கு வரைக்கும் அழியல. ஏன் சிம்பிளா அது பாட்டினூடாக வந்தது. ஆனா இதே வேத வசனத்தை சும்மா பாடமாக்கி வச்சிருங்க, அது திருப்பி நீங்கள் அதை ஞாபகப்படுத்தாட்டி உங்களுக்கு ஞாபகத்துல வராது. ஆனா பாட்டா அந்த டியூனை மண்டைக்குள்ள ஏத்திருங்க, அது இடையில விட்டாலும் அதை டக்குனு பிடிச்சு எடுத்தா ஒரு 10 வருஷத்துக்கு நின்று கொண்டு இருக்கு. பாட்டினுடைய நோக்கமே ஒரு போதனையே உள்ளுக்கு ஆக்களுக்கு அனுப்புறது மண்டைக்குள்ள பாட. அதான் பவுலப்போஸ்தலர் கிறிஸ்துவின் வசனம் சங்கீதங்களும் கீர்த்தனைகளும் ஞான பாட்டுகளும் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதாக. அவ பாட்டு கடவுளுடைய சத்தியம் எங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்கு வைக்கிற ஒரு கருவி. அப்ப
அது எங்களோட மண்டைக்குள்ள பதிய பண்ற விஷயம். அதாவது பாட்டப்பாடு தியாகத்தோட வரி உயர்த்திற அதோடைய அது எங்களோட மனசை கவர்றது கடவுளைத்தான் டிசைன் பண்ணி இருக்கிற. நம்மள மட்டும் இல்ல, கடவுளே தன்னை பரலோகத்துல சேவிக்கிறதுக்கு அவர் தனி தீமண்டு வச்சது அவர் சேவிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். சேராவீன்கள் பரிசுத்தர் 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 அந்த பாடல் பரலோக பாடல். அவர் அந்த பேட்டர்ன் எங்களுக்குள்ளையும் இருக்குது. பாட்டுகளோட தவியோடு புடிச்சு கொண்டு அதெல்லாம் நான் சொல்றேன். சினிமா பாட்டு உட்பட எந்த பாட்டுன்னு ஒருக்கா கேட்டா அது அப்படியே மண்டையில பாதிக்கும். அப்படியே மண்டையில பாதிக்கும். அவங்க இன்னும் சின்னாட்டில் இருந்தபடியா லேசில் அதுகள் நம்ம அந்த சூழ்நிலை அமைக்காதபடியா சில வேளையில இருந்துட்டு போய்க்கல பெரிய பூமில எல்லாம் பாட்டு போல நாமல் அந்த அந்த டியூனருக்காக உங்களுக்கு தெரியும் இப்படி என்ன திருப்பி இருக்கா கேக்குதானே அதான் படிச்சேன் நான். இல்ல அப்ப அவருக்கு அது டக்குனு ஈர்ப்போது தெரியுது டக்குன்னு தங்களுக்கு இல்ல அதுல ஒரு குழுகுழு போட்டு வருகிறது அவங்களுக்கு. ஆனா நாம அப்படி ஒரு சூழ்நிலை அமைக்காதபடியால இன்னும் மக்கள் இதுதான் இல்ல இல்ல இப்படிதான் கிளாஸ்ல எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் படிப்பாங்களப்பா. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சதவாது உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது இருப்பேன். நாம அதால எங்க பிள்ளைகளை நாங்கள் பாடல்களினூடாக ஈஸியா போதிக்கப்படுகிறது விஷயம். அப்ப நாம தனிச்சிருக்கும் போது அதில் போனோம். இது தனிச்சிருக்கும் போது இந்த சத்தியங்கள் நீ தனிச்சிருக்கும் போது மோட்டார் பைக்ல போய்க்கல, கார்ல போய்க்கல, நீ நாங்க உடனடியாக பாட்டு தான் போடுறோம் அதுல. ஏன்னா அந்த சத்தியங்களை நாங்கள் தியானிச்சு கொண்டு யோசிக்கொண்டு எங்களை ஹம் பண்ணிக்கொண்டு மண்டை நிகழ்த்தி கொண்டிருக்கோங்க. அது குளி கேட்கலையோ டாய்லெட்டுக்குள்ள இருக்கலையோ அது பாட்டுதான் தெரியுது. ஏன் அந்த போதிக்கப்பட்ட போதே எங்களுக்கு ஈஸியா மண்டைக்குள்ள இருந்து அதுகள் வந்து கொண்டு இருக்குது. அது சிங்களத்திலேயோ இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இருக்குது. உனக்கு அது வரையில என்றா நீ இன்னும் மண்ணில் இருக்கிற நான் அப்பவே சொன்னேன். உங்களுக்கு அந்த வேத சத்தியத்தினுடைய போதனையை பாட்டாக உள்ளுக்கு ஏறாதபடியால தனிச்சிருக்கும் போது உங்களுக்கு வேற அதை எப்படி யோசிக்கிறது தெரியுது இல்ல. அதனால முழுக்க உங்களோட உழைப்பு படிப்பு பிள்ளை குட்டி இதான் வருகிறது. அப்படி வந்த அது விக்கிரக ஆராதனை. அதான் சொன்னான் சமைக்கலையும் வேற வசனம் அந்த கருவியாக அது வந்து கொண்டிருக்க. அத இப்பதான் எவ்வளவு வசதிகள் கடவுள் வச்சிருக்க. அத போன நோக்கிட்டு கேட்டுக்கொண்டு சமைக்கிறியா அந்த வசனங்களை நான் கேட்ட படுக்கல கூட போனிய பாட்டை போட்டுட்டு கோயாரி படுங்க. ஏன்னா எங்களோட நிச்சயம் இன்பமாயிருக்கிறதுக்காக தாவீது சொன்ன மாதிரி எல்லாம் நடுச்சாமத்திலும் என்று ஆத்துமாம துதிக்கும் வேண்டாம். அதான் அந்த தனிச்சு இருக்கும் போது நித்திரையில் இருக்கலையே நாமல் ஆண்டவருக்கு துதிக்கிற அந்த பாட்டு அவரை புகழ்ற பாட்டு தான் வருகிறது. அதோட அப்படி வராம அந்த எங்களை அது நிறைக்காம இருக்குதுன்னா பேசிக்கா நாமல் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கோம். நாம வீட்டுல ஒரு சுருவம் வைக்க இல்லை, நாங்க வீட்டுல ஒரு படம் கொழுவை இல்லை. நம்மட ஆத்மாவில மண்ணுலக மனநிலை என்ற பெரும் விக்கிரகம் பிடிச்சு கொண்டிருக்கு. அது உண்ட மனசியோ உண்ட புருஷனோ உண்ட பிள்ளைகளோ உண்ட படிப்போ உண்ட வேலையோ அல்ல, இந்த மண்ணுலகத்துக்குரிய எது வந்தாலும் உன்னை பிடிச்சு கிராப் பண்ணி இருக்கு. உண்ட விளையாட்டோ அல்ல உண்ட போன்கள் பார்க்கிறதோ அல்லது ஏதாவது டிவி பார்க்கிறதோ அதான் பிடிச்சு கொண்டிருக்கிறதா பேசிக்கா விக்கிரகம். விக்கிரக ஆராதனை வீட்டுல விக்கிர ஆராதனை ஒருவருக்கும் தெரியல. கடவுளுக்கு முன்னால நார பண்ணி கொண்டிருக்காப்பா. ஏன் கடவுள் நம்மளை போட்டு அடிக்கிறார்? ஏன் நம்மளுக்கு பாதகமான சூழ்நிலையில கடவுள் வீட்டுக்குள்ள அனுப்புறார்? என்ன இப்படி ஒரு இதா இருக்குன்னா நீ விக்கிர ஆராதனை செய்ய கொண்டிருக்கிற வீட்டுல உள்ள மனம் அந்த 8 அறை குறியாட்டியல்ல ஏதோ 1 2 3 தான் போய்கொண்டிருக்குது. ஒன்றுமில்லாம கடவுள் ஒரு நாளும் வீட்டுக்குள்ள நமக்கு தண்டனைகளை தீர்ப்புகளையும் அனுப்புறல. கடவுளுக்கு என்ன பைத்தியம்? நமக்கு பாதகமா வீட்டுக்குள்ள வருகிறா பிரச்சனை நம்மளோட நம்மள. அந்த முதல் காரணம் முதலாவது கற்பனை தான். அந்த முதல் காரணம் முதல் கற்பனை தான். அந்த முதல் கற்பனை என்ன? கடவுளை விட அம்மாவை அப்பாவை நேசிச்சது, கடவுளை விட பிள்ளைகளை நேசிக்கிறது, கடவுளை விட உன்னை நேசிக்கிறது, கடவுளை விட என்ன நேசிக்கிறது, கடவுளுடைய கடவுள் சொன்னபடி நடக்கிறத விட்டு போட்டு நான் என்ன நேசிக்கிறேன்.
அதன் விக்கிரகாராதனை பேசிக்கா. முழு இருதயம் கடவுளை நேசிக்கல, முழு பலன் கடவுளுக்கு போகல, முழுசா என்ற முழு ஸ்ட்ரென்த்தோடையும் கடவுளை நான் நேசிக்க இல்லை. அத கடவுளுக்கு ஆண்டவர் எந்த மகிமைய விக்கிரகங்களுக்கு கொடு, எனக்கு வர வேண்டிய அந்த நேசத்தை வேலைய பற்றி யோசிக்கிறதுக்கு அதிகமா எடுத்தோமா ஆண்டவர் இப்படி இப்படி உன்ற வேலைதான் உனக்கு மண்டைகள் வச்சு கொண்டிருக்கு, உனக்கு யோசனை இந்த மண்ணுலக விஷயங்கள்ல. அதனால நான் எரிச்சல் உள்ள தேவன், அதுதான் அடுத்தது எரிச்சல் உள்ள கடவுள். எரிச்சலா இருக்குது எனக்கு உங்களோட பாவங்கள். இந்த பாவத்தை தான் எங்களுக்கு வேதம் கதைக்குது. இதுல பௌரபுதன மண்ணுலக மனதில் இருக்கிற அந்த அந்த சிந்தனைக்கு பேர் தான் பொருள் ஆசை. பேசிக்கா பொருள் ஆசை என்றது உண்மையில கிரீக்கில பொருள் என்ற ஒரு சொல்லு அதுல இல்ல. கிரேக்கத்துல நாமளும் தமிழ்ல பொருள் ஆசை, இங்கிலீஷ்ல கவர்டஸ்னஸ், கவர்ட், COVET, கவர்ட், அவ்வளவுதான். அந்த கவர்ட் என்று சொன்னா அதுல பொருள் என்ற கதையே இல்ல. பேசிக்கா அது என்ன சொல்ல வருகிறது, ஒன்றின் மேலுள்ள விடாப்பிடியான மனமும் ஆசை, ஏதோ ஒன்றின் மீது. பொருளின் மீது மட்டுமில்லை, ஒரு ஆளின் மீதும் இருக்கலாம், ஏன் ஒரு சிந்தனையின் மீதும் இருக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை மீதும் ஒரு விடாப்பிடியான ஆசை இருக்கலாம். உதாரணத்துக்கு அரசியல் சிந்தனை, அரசியலை பற்றி கதைச்சா நமக்கு நல்ல விருப்பமாகும், நல்லா டக்கு டக்கு டக்குன்னு நல்லா கதைப்போம், நமக்கு நல்லா அது சரியான விருப்பம். நமக்கு அரசியல் வரலாறு, அரசியலை பற்றி நமக்கு அதுல எங்களுக்கு அதீத விருப்பம். அது ஒரு விக்கிரக ஆராதனை பேசிக்க. ஏன்னா அது மண்ணுல விடயம். உனக்கு அதை விட வேதம் அரசை பற்றி என்ன கதைக்குது, வேதத்துல அரசியல்வாதிகள் என்ன மாதிரி நடந்திருக்கிறாங்க, வேதத்தினுடைய அரசு எப்படி அமைக்கப்பட வேண்டும் கடவுள் சொல்லி இருக்கிறார். இருக்கிற நம்ம அரசுகள் எல்லாம் வேதத்தினுடைய அந்த கண்ணாடியால அந்த கண்ணாடியை போட்டு பார்க்க எப்படி இருக்குது, எவ்வளவு அலங்கோலம், என்ன சரிப்படுத்தப்பட வேணும் என்றது இந்த மண்டைய நிறத்துக்கு இருக்குதா? இல்லாட்டி அன்றகுமார திசானோட கம்யூனிச அரசு சமூடமவாத அரசியலும் அல்லது மைத்ரி ஜனநாயகமும் அல்லது மைத்ரிபாலமும் அல்லது வந்து ராஜபக்சவனுடைய மற்ற அரசியல்களும் அதுகளுடைய வரலாறும் உனக்கு, அல்லது இதுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த தமிழர் உரிமைக்கான விடுதலை போராட்ட அரசியல் இது ஒன்று வச்சுக்கொண்டு அதுகளை பற்றி கருத்தா உனக்கு ஒரு அதிக ஒரு விருப்பம் உண்டு. அதுகள் வாசிக்கிறதுல டைம் செலவழிக்கிறது சரியான டைம் அல்ல, விருப்பப்பட்டே செலவழிப்ப. அதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கறதுல உனக்கு நேரம் போறது தெரியாம போகுது. ஆனா பைபிள் வாசிக்கிற டைமை பார்த்து பார்த்து வாசிக்கிறீங்களா? You are an idolater. நீ ஒரு விக்கிரகாராதனக்காரன், விக்கிரகாரக்காரி. ஒரு போன் ப்ரௌஸ் பண்ணி கொண்டு போனது நேரம் போறதே தெரியல. ஆனா சொரிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு டைம் போகுது என்று இருக்க மண்டைகளை வருகுதான். விக்கிரகாரன் உனக்கு விக்கிர இந்த பாவத்துக்கு தான் கடவுள் போட்டு தாக்குவார் வீட்டுக்கிறே. இதை நாம சொல்றது இருதய விக்கிரகாராதனை. பேசிக்கா இருதய விக்கிரகாராதனை. நம்முடைய இதயங்களில விக்கிரகம் இருக்குது. பிள்ளைய பற்றிய அதீத ஆசை, அதீத கவனம் என்ன? பிள்ளைல நாம சபிக்கிறோம், நாம வாழறதே கடவுளுக்கு அடுத்தது இந்த பூமியில பெற்றாற்ற பெரும் பொறுப்பு பிள்ளைய வளர்க்கிறது. கடவுளுக்கு அடுத்தது இந்த பூமியில பெற்றாற்ற பெரும் பொறுப்பு பிள்ளைய வளர்க்கிறது. ஏண்டா ஏன் வளர்க்கிறோம்? கத்தருக்கண்டு ஜௌவன ஜனமா அதுகளை நிப்பாட்டிட்டு போறதுக்கு. அதுக்காக எடுக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் எல்லாத்தையும் நாம எடுக்கிறோம். அத கடவுள் சொன்ன விதத்துல கடவுள் சொல்லி தந்திருக்கிற முறைகளை பயன்படுத்தி தான் அதை செய்ய வேண்டும். அதான் பிள்ளையில எடுக்க வேண்டிய கவனம். அது அப்படியே அதான் நம்ம பிள்ளையில கடவுளை மிஞ்சின ஒரு கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை விட ஒரு ஆசை என்ன? எப்படி அப்படி ஆசை வரும்? எப்படி ஆசை வரும்டா? கடவுள் சொன்ன வழிமுறையில பிள்ளைய வளர்க்காம பிள்ளையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய விடுறதும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய வளர்க்கிறோம்.
இதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. ஏண்டா கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் முழு பலத்தோடும் முழு ஆத்மோடும் முழு சிந்தியோடு நேசிச்சிருந்தா அந்த வார்த்தை 100% பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்று சொன்னதன்படி நாம செய்தாத்தானே நாம இயேசுவை காதலிக்கிறோம் 100%. இல்லாட்டி எங்கட காதல் இல்ல, அவற்ற காதல் புள்ள நாமல்ல. ஆனா எங்கட காதல் கடவுளுடைய அந்த வழிமுறை டோட்டலா முழுசா இந்த பிள்ளையில நிறைவேறணும் என்றதுக்கு நான் பாடுபடுறேன். ஐயோ அது சரியான கரெக்டா இருக்குது. உன்ன கடவுள் பெற்றெடுக்கிறதுக்கு மறுபடியும் பிறப்பிச்செடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவர் எவ்வளவு வறுமைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து பேச்சு வேண்டி தூற்று வேண்டி அவதூறாகி அவர் கடைசியில கள்ளன்களோடு சேர்ந்து அவர் செத்து கடவுள் செத்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்திருக்கிறார். உன்னை ஜெனிப்பித்த கண்மலைய நேசிக்காம நீ பெற்ற பிள்ளைய கடவுளுடைய வழிமுறையின்படி வளர்க்காம விடுறியே. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ கடவுளை விட பிள்ளைய நேசிக்கிறாக கூடாது, கடவுளை விட உன்னை நேசிக்கிறா. நீ உனக்கேற்றபடி பிள்ளைய வளர்க்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை பிள்ளைகளுடைய நெஞ்சில மதியினம் இருக்கும். பிள்ளை வந்து பிறந்ததிலே ஆதாமுடைய பாவத்தில் இருக்குது. அதனால அதுகளுக்கு வெளிச்சம் இல்லை. அல்ல நாம சரியான தண்டனையும் திரும்புதான் அந்த மதியினத்தை அகற்றம், பாதாளத்தில் அவனை விளக்கம், அவனுக்கு அறிவை பூத்தம், ஆகிய உள்ளத்துல உரைக்கிறதுக்கு அடி, அது அவனை அழுக்கிற துடைக்கம். இது ஒன்றும் படி பிள்ளைய வளர்க்க ரெடி இல்ல. அது சும்மா இருக்க தட்டு ஒரு இது ஒரு கொஞ்சல், அதுக்கப்புறம் சிரிப்பு. என்ன விக்கிர ஆராதனை வீட்டுக்குள்ள விக்கிர ஆராதனை செய்து கொண்டு பிறகு சொல்ற நான் விக்கிரகமே வணங்கலாம் முழங்கற்பனைக்கு எதிராக நடக்கல கடவுளே நான் என்று ஆண்டவரை நேசிக்க வணங்க வேண்டும். அதான் சொன்ன வார்த்தை தெரியல, பிள்ளை வளர்க்கணும். பாவம் தந்திரம் மிக்கது என்று பைபிள் சொல்லுது. அது முதலாம் கற்பனைக்கு எதிராக எவ்வளவு தந்திரமா பிள்ளைகளால வேலை செய்யும். அந்த தந்திரங்களையும் பாவத்தினுடைய அந்த தந்திரங்களை விளங்கினையாக்க பிள்ளைகளை பாவம் எப்படி வேலை செய்து அதை சூழ்ந்து கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாம கேம் அமைக்கணும். அந்த பாவத்தை முறிச்சு வெளியில் எடுக்கிறதுக்கு விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை அல்ல விக்கிரக ஆராதனை. அதனால மண்ணுலக விடயங்கள் எங்களுக்கு கடவுளுடைய இடத்தை எடுக்க வலிக்கிட்டது. கடவுள் சொன்னபடி இந்த பூமியை அனுபவிக்கங்கள விட இல்லை. கடவுள் சொன்னதுகள்ல கொஞ்சம் குறைச்சுத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த உலக விடயங்கள் எங்களை கையாளுது. வேண்டா நாம விற்கிறான்க்கா அது அது கடவுள் முன்னால அறிவிருப்பானப்பா அல்ல. கடவுளுக்கு 6 நாள் படியன் பிள்ளைகளை 6 நாள் படியன் 6 நாள் படிக்கணும் 6 நாள் படிக்கணும். அதான் எங்கட வேலை அல்ல. கடவுளை நேசிச்சா நாம 6 நாள் கட்டாயம் கவனமா படிப்போம். எங்கட வேலையே படிக்கிறது. எப்படி நாங்கள் ஆபீஸ் வளர்ந்த அப்புறம் ஆபீஸுக்கு போயிட்டு லஞ்ச் டைம் பண்ணவர் பிறகு காலம சாப்பாடு வேலைக்கு போறது முன்னுக்கு பிறகு இரவு வந்து 6 மணி 7 மணிக்கு வந்து திருப்பி குறைஞ்சது நாமல் காலம 7 மணி 7:30 பின்னேரம் 6 மணி 6:30 வரைக்கும் வேலை செய்யும். அதுக்குள்ள ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பாடு. இடைக்குள்ள விளையாட்டு ஒன்றும் இல்லை. வேணுமெண்டா விளையாட்டு, அதுக்கு பிறகு வந்து ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறது. அப்ப பிள்ளைகளும் படிக்க வேண்டியது காலம 7 மணி 7:30 பின்னேற இரவு 6 மணி 6:30 வரைக்கும் படிக்க வேண்டியது. அதுக்குள்ள நாம சரி இரவு விளையாடலான்ட்டு அப்ப நாம என்ன செய்கிறோம், ஒரு 2 மணித்தியாலம் நீ சரி விளையாடலாமன்னு விட்டா அப்ப பிறகு அந்த மணித்தியாலம் இங்க எடுக்கணும், இரவுக்கு எடுத்திருக்கோம். அப்ப குறைஞ்சது ஒரு 8, 9, 10 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை படிக்கும். காலம் 8 மணியிலிருந்து இரவு 8, 9 மணி வரைக்கும் படிக்கணும். அதுக்குள்ள 1 மணித்தியாலம் சாப்பாடு, அந்த 2 மணித்தியாலம் மாதிரி விளையாட்டு. அப்ப நாம விட்டோம்னு சொன்னா ஒரு 9 மணித்தியாலம் ஃபுல் அண்ட் ஃபுல் 8 hours ஒரு புள்ள படிக்கும்.
பிள்ளை படிக்குதான்றதை பெற்றார் ஷோ பண்றியோ வீட்டுல? பிள்ளை கண்ட வேலையை இதன் பிள்ளைய கத்தருக்குள்ள வளர்க்கிறாரு. பிள்ளைய கத்தருக்குள்ள வளர்க்காம போறது கத்தரை நாம நேசிக்கிற. கத்தரை நேசிக்காம இருக்கிறது விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை என்றா கடவுள் சொன்ன மாதிரி, கடவுள் நம்மட இந்த மண்ணுலக விடயங்களை அனுபவிக்க சொல்ற மாதிரி நாமளை அனுபவிக்க இல்லை. அவர் சொன்னதை விட குறைச்சு நாமல் செய்கிறோம், அல்லது அவர் சொன்னதை விட நாமல் மிதமிஞ்சி போய் நாங்கள் நியாயமான முறையை நினைச்சுக்கொண்டு நாங்கள் ஓவரா நாங்கள் விஷயங்களை பயன்படுத்த தொடங்கும். விக்கிரகாராதனை பிள்ளைகளை கவனிச்சுக்கோ. விக்கிரகாராதனை விக்கிரகாராதனை. அதனால ஒவ்வொரு நாளும் நாமல் ஒரு மரத்தை விதைய போட்டு வளர்க்கல, அது ஒவ்வொரு நாளும் நாம செக் பண்ணி கொண்டு தண்ணி விடுறோமா, இது இவ்வளவு வளர்ந்துருக்கா, எவ்வளவு தூரம் ஒரு ஃபுட் ரூலரை வச்சு நாம அளந்து இவ்வளவு வளர்ந்து இவ்வளவு இன்னும் இப்ப பெருசா வந்திருக்குது, இந்த பூ பூத்துருக்கு, இந்த மொட்டை வந்துட்டு அது வந்துட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கூடுது, விருப்பம். ஒரு கோழி வளர்த்தா அதுக்கு பெருசா வந்துட்டு அது சரி வேண்டவனுக்கு முட்டை குஞ்சு வச்சிருக்கு அழகாக, இந்த குஞ்சு அது சின்னதாக்கி அதை வளர்த்து அது இது அதுகள் பெருசா வளர்ந்து முட்டை எவ்வளவு கவலை, கால மேல சாப்பாடு தண்ணி மேய்ச்சு ஐயோ ஒரு காகம் பெறக்கூடாது. பிள்ளை வளர்ப்புல 8 மணித்தியாலம் குறைஞ்சது ஒரு புள்ள ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் படிக்கணும் என்று நாம எதிர்பார்க்கல, கடவுளை எதிர்பார்க்கிற 12 மணித்தியாலம் வேலை. பிள்ளை படிக்குதா இல்லையா என்றது இல்லாம அவன் மேசையில இருந்தவன் என்ன வேலை உனக்கு இருக்கு இதை விட வீட்டுல இதை விட என்ன வேலை? அப்பவே சொன்னான் தண்ணி ஊத்தி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு இதுக்காக கிழக்க மினக்கிற கூடாது, பிள்ளையும் வளர்த்து விப்பாட்டுறது முக்கியம். ஒன்றில் நீ நல்லா படிச்ச ஆளா இருந்திருக்கணும் எங்களை மாதிரி, உனக்கு எப்படி வெயிட் பண்றது தெரியும் இல்லையா? இந்த சாப்பாடு கீப்பாடு அது எல்லாம் அளவா விட்டு போட்டு படிக்கிறதுல மட்டும் கண்ணை பதிச்சு கொண்டு அப்புறம் உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் மட்டும் வீடு, அத மிச்சத்தை பிள்ளைய படிப்போம் எப்படி போக மட்டும். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இந்த பூமியில கடைசியில என்ன அவசியம்? எங்களுடைய ஆத்மா கடைசியில மிஞ்ச போறது என்ன? நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், பிள்ளைகளுடைய ஆத்மா பரலோகம் போகணும். இதுக்கு தானே இவ்வளவு விஷயமா? கடைசியில நம்முடைய ஆத்மா போகாது, பிள்ளையுடைய ஆத்மா போகாது. விக்கிரக ஆராதனை வீட்டுல நடந்து கொண்டு இருக்கு. விக்கிரக ஆராதனை என்றது அப்ப நாம என்ன, கடவுள் இந்த மண்ணுலகத்துல வளர்க்க சொன்ன விஷயங்களை நாம 100% அதை நேசிக்கலாம். அவற்றை வார்த்தையை விக்கிரகம் என்ன 100% உன் இருதயத்தால உன் சிந்தனையால உன் பலத்தால என்ன நேசி என்ன காதல் கடவுளை நேசிக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தையின்படி 100% அதை செய்வதற்கு நாம ஆயத்தம் மட்டும் இல்லை, செய்து காட்டுவோம். அதனால மண்ணுலக மேனனில முதலாவது பாவம் அதுதான் எல்லாம், அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக பாவம் அப்ப அடிப்படையில் இப்ப நாம சொல்றது அப்ப என்ன நடந்து செய்வோம்? விக்கிரக ஆராதனை 2 விஷயம் நாம செய்வோம். அந்த பாவத்துல விக்கிரக பாவம் உடனே நான் சொன்னேன் என்ன 2 விஷயம் செய்வோம். ஒன்று நாம் ஒன்று கத்தரை விட்டு நாம விலகுவோம், கத்தரை விட்டு விலகுவோம் அல்லது கத்தர்ல இருந்து நாம திரும்பிடுவோம். ரெண்டாவது நம்மட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி வாழும். விக்கிரகாராதனையில 2 விஷயம் தான் செய்வோம். ஒன்று கத்தரை விட்டு விலகுவோம், ரெண்டாவது நம்மட சிந்தனையின்படி நாம வாழ தொடங்குவோம்.
உதாரணம், பிள்ளை வளர்ப்பு வந்தா கர்த்தர் சொன்ன மாதிரி பிள்ளை வளர்ப்பு நாமல் அதுல இருந்து விலகுவோம். இரண்டாவது பிரச்சனை, நம்மட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய வளர்ப்பு. இதன் விக்கிரகாராதனை, இதன் பிள்ளைய விக்கிரமாக்குறது, இதன் பிள்ளைய விக்கிரமாக்குறது. பிள்ளைய விக்கிரமாக்குறா ஐயா கெட்ட சொன்ன மாதிரி பிள்ளை வளர்க்கல, நாம நினைச்ச மாதிரி பிள்ளை வளர்க்கிறோம். விக்கிரகாராதனை என்ன விக்கிரகாராதனை? அவர்கள் அது எரேமியா இல்ல சொல்லுறேன், எரேமியா எரேமியா 10:12 எரேமியா 10:12 எரேமியா 10:12 எரேமியா 10:12 வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளிச்சு மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கேட்ட. இப்ப எரேமியா ஆண்டவர் வானங்களையே பிரமிச்சு திடுக்கிட கூப்பிடுறார் ஒரு பாவத்துக்கு. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இதை நான் முதல் சொன்ன அந்த விஷயம், கர்த்தரை விட்டு விடுவோம். இரண்டாவது, தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். அப்ப தங்கள மன விருப்பத்தின்படி தொட்டி வெட்டுவாங்க, தங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழுங்க. இதான் இந்த 2 விஷயம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கடவுளை விட்டு விடுவினம், தாங்கள் வெடிப்புள்ள தொட்டிகள் கட்டி வச்சிருப்பினம். அதுக்கு தண்ணி நிறைச்சு ட்ரை பண்ண என்ன நடக்கும்? ஓடி போய் நாம நெச்ச மாதிரி பிள்ளை வளர்க்க வலிக்கிட்டா அது வெடிப்புள்ள தொட்டி எல்லாம் ட்ரெயின் பண்ணி போயிடும். வெளியில போட்டு அவ்வளவு காசும் அவ்வளவு உழைப்பும் அவ்வளவு நம்ம சாப்பாடுகளும் எல்லாம் அப்படியே நாசம். ஏண்டா அது வெடிப்புள்ள தொட்டி, நாமல் அது நம்மட கையால கட்டின தொட்டி. கற்ற தானே ஒரு தொட்டியை கட்டி எங்களுக்கு சொன்னா இப்படித்தான் தொட்டி, இதுல இருந்து மொண்டு கொள்ளுங்கள், இந்த தொட்டியிலிருந்து அள்ளி கூடி, இது ஓடாது, இது நான் சொன்ன கட்டின தொட்டி, ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டி இது. ஐயா விக்கிரகம்ல 2 பாவம், 2 விதமான பாவம் செய்வோம். விக்கிரக ஆராதனை என்றாலே ஒன்று ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விடுவோம். இரண்டாவது, நாங்களே எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். அதான் அது. அப்ப அது ஆவியா இருக்கிற கடவுள், கிறிஸ்து இயேசுவில மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள், அந்த கடவுளை விட்டு விடுவினம். தங்கட சிந்தனையின்படி இயேசு என்ற ஒரு படத்தை கீறி போட்டு அதை வணங்க தொடங்குவினம். அல்லது கடவுள் என்று சொல்லி போட்டு காணாத கடவுளை வணங்குறோம் என்று அவர்கள் மனுஷர், ஊரும் பிராணிகள், மிருகங்களுடைய சாயல் கோப்பா மாற்றுகிறார். பேசிக்கா இந்த 2 பேர் அதுல நடந்து கொண்டிருக்கிறது. விக்கிரகாராதனையில அல்லது சிலை வழிபாட்டுல, உருவ வழிபாடு. உருவ வழிபாடு என்று சொல்றது 2 விஷயம் கட்டாயம் நடக்கும். ஒன்று, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய கடவுளை விட்டு விடுகிறோம், தங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தாங்களே தொட்டி வெட்டுகிறோம், அது எல்லாம் வெடிப்புள்ள தொட்டி. இதான் நடக்கு. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணிப்பார். கடவுள் மண்ணுலக மனநிலையில் இருக்கிற யாக்களுடைய அந்த விக்கிரக வழிபாடு இதுதான். இந்த பூமியினுடைய த ஹையஸ்ட் குட் எது? இந்த பூமியிலேயே மிக உயர்ந்த நன்மை யாரு? கர்த்தர் இயேசு. அந்த நன்மையை விட்டு போட்டு இந்த பூமியில இருக்கிற விடயங்களுக்கு மேல எங்கள சிந்தனைகள் எல்லாம் குவிக்க தொடங்குறோம். அவர் அந்த உயர்ந்த நன்மை சொல்றது என்ன? நான் சொல்ற மாதிரி வாழ், இதெல்லாம் உங்களுக்கு கூட தருவன். ஆனா நாமல் அவர் வழி வாழ இல்ல, அந்த விஷயங்களை நாமள் எப்படி எடுத்துக்கொள்ளாம நாமளுக்கு ஓடி தெரிகிறோம். அதனால இது பெரிய பிரச்சனை. இதான இந்த விக்கிரகாராதனை. இது விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை. அதனால இப்ப இந்த விக்கிரகாராதனையிலையும்
ஒவ்வொரு அளவுகள் இருக்கு, டிகிரி, ஒவ்வொரு அளவுகள் இருக்கு. இப்ப விதம்ப 4 வகை உண்டு. இதய விக்கிரகம், மற்றது வெளிப்படையான ஆக்கல்ல பார்க்கிற விக்கிரம் அல்லது பொருள்ல பார்க்கிற விக்கிரம், அது அதனுடைய விதம். ஆனா அளவு நாம பார்க்கிற மாதிரி சில பேர் விக்கிரகம் ஒரு 1-2 வச்சு வணங்குவினம். சில பேர் சூரிய சந்திரன் மிக உயர்ந்த பெரும் எங்களோட புத்திக்கும் எங்களுக்கும் சரியான பிரமிக்கத்தக்க அந்த படைப்புகளை விக்கிரமா செய்து வச்சு வணங்குவினம். சிலர்கள் மாட்டத்தினோட புல்ல விக்கிரமா செய்து வணங்கும். சிலர்கள் நாம அறியண்டப்படுற தவளை புல்ல தின்ற மாட்ட. சிலர்கள் நமக்கு ஆமை அறியண்டப்படுற தவளை, பேன், கீன் எல்லாத்தையும் இது அறியண்டம் பிடிச்ச விக்கிரகாராது. பாம்பு, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துல ஒரு பிளிங்கிங் ஒரு கவர்ச்சி கொண்டு இருக்கு. தவக்கலையிலையும் ஓணானிலையும் பேனிலையும் என்ன அந்த அளவு பீல என்ன கவர்ச்சி இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டத்தை தானே வணங்கினதுகள் எகிப்தில் இருந்ததுகள் எல்லாம். அப்ப விக்கிரகாராதனையிலையும் வித்தியாசமான லெவல்கள் இருக்குது. மெசபத்தாமியா மதம் தவளை, பேன் இது ஒன்றும் வணங்க இல்லை. ஆனா அதுவும் விக்கிரகாராதனை தான். ஆனா மெசபத்தாமியா கடவுள் இப்படி கவுட்டு போடல ஃபுல்லா. ஆனா எகிப்த அவர் ஃபுல்லா டோட்டலா கவுட்ட. ஏன்னா அது நாம அறியண்டப்படுறதெல்லாம் அதுக்கு கடவுள்கள் பெற்றும் பெற்றும் என்ன சொல்ற விசர்ல கூடுதல் விசர்கள். இந்த பாம்பு, தவளை, நாய், பூனை எல்லாம் கடவுளா வணங்கி கொண்டு திரிகிறது. பூனைக்கெல்லாம் சவப்பட்டி செய்து தங்களோட அடக்கம் பண்ணி வச்சிருக்குது அதுகள் எகிப்து ஜனம். ஆனா கேட்டா எகிப்திய நாகரிகம் என்ன? எகிப்துல நாகரிகம், எகிப்துல முழுக்க அநாகரிகம், எகிப்துல முழுக்க அசிங்கம். யாரையாவது மண்டக்க ஒழுங்காக பூனைய வழங்குவான மடப்பயல்கள். பூனைய கடவுளாக்கி பூனைக்கே பெரிய வட்டி செய்து பூனையை கொல்லக்கூடாது. இப்ப மஹிந்த ராஜா நாயை கொல்லக்கூடாது, நாய் மூட மாதிரி அது பூனை மூட தவக்கலைய கொல்ல இயலாது. எகிப்தில தட்டு தவறு யாராவது கண்டுட்டாங்கன்னா தண்டனை. இப்படி எல்லாம் அப்பதான் நம்மளுக்கு பசுவை கொல்லக்கூடாது, மாட்டை வெட்டக்கூடாது, இப்ப கொஞ்சம் திரிகிற மாதிரி அங்க தவளைய கூட கொல்லக்கூடாது. அப்ப தவளை வெறுகுந்தானே கடவுள். உங்களுக்கு தவளை கடவுளாடா. கடைசியில சட்டி, வானை, அடுப்பு, படுக்கிற பெட்டுல எடுத்து போக்குற பெட்ஷீட்டுகள் எல்லாம் தவக்கலை படுத்து பேர். எப்படி ஆண்டவர் அந்த விக்கிரகாரக்காரரை தீர்த்த கடைசியில தாங்களே சரக்கி விழுந்தாலும் தவக்கலை தான். ஏன் தவக்கலை செத்து நாறு வைப்ப ஆண்டர் பார்வோனுக்கு ஏறாம போய் கடைசியில மோசையை கேட்டு செவிச்சு கடைசியோட தவக்கலையெல்லாம் செத்துச்சு. எப்படி நாரி இருக்கு எகிப்து ஃபுல்லா. அதுக்குள்ள நார்வேட்ல விழுந்த கால கீழே வச்சா பிறகு விழுந்தனும்னா பிறகு இதுலயே ஒரே நாத்து. நாம சில மீன் சாப்பிட்டாலே வெடுக்கு நாத்தத்துல சில மீன் வேலைக்கு போய்க்குள்ள சாப்பிடுறது இல்லையே. ஐயோ நமக்கே சாங்கிலாம மனக்கு அவ்வளவு வெடுக்கு. சில ஆமை மொட்டியுமா இப்படி நல்ல சில இது அதுதான் எல்லா மீனும் அப்படி இல்லை. எல்லா மீனும் அப்படி இல்லை, எல்லா ஆமையும் அப்படி இல்லை. சில ஆமைகள் அப்படி மனம். அதான் சில ஆமைகள் நம்ம நாயாம கிழிச்சொண்டாம இதோட வெடுக்கு கூட அதோட மனம். அதனால லீவு நாள் பார்த்து சமைக்கிறோம். வேற என்ன செய்யணும்? ஆக்கள் அது இதோட போகட்டும். நமக்கு ஏன் மற்ற சேனம் சிலவர்கள் நம்மளோட பக்கங்கள் வெறையில கரை பக்கம் வந்த ஒரே நாத்தமா இருக்கு. அதனால இதுகள் என்னென்னு இந்த நாத்தத்தை குடிச்சே வாழுது. இங்க பக்கம் விரையதும் இல்லை. பாசையும் கரையூர் அவர் கரை ஊர் எல்லாம் கரையில இருக்கும் ஊர்கள் சரிவும். இப்ப மட்டும் என்ன அதுக்கு நீங்க கொஞ்சம் மாதிரி சுண்டுக்குழியில வந்து இருந்தா அவங்க வந்து பார்க்க எப்படி மணக்குதுண்டாங்க. என்ன செய்யறது என்ன செய்யறது இந்த அதனால அதான் நாம சாப்பிடாம இருக்கல. அது என்ன செய்யறான அந்த 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 விஷயம்
சரி, இதுல கடவுளை வணங்கி கொண்டிருந்து சனத்துக்கு கடவுளை அப்ப எப்படி அந்த தண்டனை விக்கிரகனுக்கு தண்டனை கொடுத்த? முழு பொருளாதாரத்தை நாசமாக்கி முழு ஆட்களையும் அழிச்சு அப்படியே செங்கடல் அப்படியே கவிட்டு செங்கடல்ல கவிட்டு அப்படியே ராவினுடைய மனித பிரதிநிதி அதான் அது இங்கிலீஷ்ல சூரியனின் மகன். சூரியனின் மகனையே அவர் கவிட்டு போட்டார், செத்து போறார். இப்ப கடைசியில சூரியன் மகனே இப்ப செத்துட்டார். புற யாரு உங்களை காக்கணும் கடவுள் சேலஞ்ச் பண்ணினார். அப்படித்தான் விக்கிரகாரனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஏன் நாசமானது? விக்கிரகாராதனை ஓசியாவை பாசி அடுத்தவா இந்த மாதிரி இதுகளை பார்க்க ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டிய விட்டு போட்டு வெடிப்புள்ள தொட்டிகள் தங்களுக்கு அழகா தங்கள ஸ்டைல இருக்கிறது கட்டி போட்டு கடைசியில தண்ணி விட்டு பாக்குறீங்க. அதெல்லாம் படிஞ்சு போச்சு. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். விக்கிரகாரர்கள் எப்பயுமே 2 தீமை செய்யும். ஒன்று கடவுளை விடுவோம், கடவுளோட வார்த்தையை விடுவோம், அல்லது கடவுளையும் கடவுளோட வார்த்தையை குறைப்போம். அந்த இடத்துக்கு நிரப்புவோம் நம்மளை நம்மளோட விருப்பங்களை. கடவுள் அங்க மண்ணுலக மனநிலை என்று அதை இடப்படுற அதுல கவனம். இதுதான் அந்த முதல் பாவம். மண்ணுலக மனநிலையில இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் சுதந்திரிப்பதில்லை என்றா இதுலையும் தான் எபேசியர் நம்ம வாசிக்கணும். எபேசியர் 4:5 விக்கிரகாரனுடைய மண்ணுலக ஆசைக்காரன் ஆவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று, தேவனுடைய ராஜ்யமாய கிறிஸ்து ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். பரலோகம் இல்ல, நித்திய வாழ்க்கை இல்ல. நித்திய வாழ்க்கையில இருந்தா நாம இந்த பாவம் செய்ய மாட்டோம். அதை தப்பு தவறி எஞ்சிய பாவம் இழுக்கிறதா கடந்து நாம பரிசுத்த ஆவியானவர்களை அவற்றை வார்த்தையால நாம உணர்வடைஞ்சு திரும்பிடுவோம், அதுல விட்டுடுவோம். சரியாக திருப்பி வலது இடத்துல இருந்து சாஞ்சல இருந்து வெளியில வந்து நாம நடப்போம். அதுதான் இந்த பிரசங்கங்கள். அதனால மண்ணுலக மனநில என்ன செய்யும்? மண்ணுலக விடயங்களில அது கடவுளாக்க தொடங்கும். மண்ணுலக விடயங்களை கடவுளாக்கும். அல்ல மண்ணுலக விடயங்களை கடவுளுக்கு பதிலாக நேசிக்க வைக்க தொடங்கும். நாங்கள் அதுல சரியான கவனமா இருந்து எங்களை காக்க வரும். கிறிஸ்துதாமே இந்த பாவத்திலிருந்து எங்களை காக்கவும் இந்த பெரும் அசிங்கத்தில இருந்து கடவுளுக்கு முன்னால நாம நீதிமன்றம் இருக்க பரிசுத்த கடவுள் எங்கள் மீது இரக்கமாயிருப்பார். ஆமென், ஆமென்.